அந்த வசனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ரிதம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். வந்து கலைஞருடைய வசனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ரிதம் இருக்கு இல்லையா வந்து, இல்ல இப்ப வந்து இப்ப இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. பல புதுமையான மனிதர்களை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறதுலருந்து ஆரம்பிச்சு, கோயில் கூடாது என்று சொல்லவில்லை. கோவில் கோயில் கொடிய கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிட்டது. அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அது முடியிறப்ப வந்து ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓடத்திற்கே ஓடினாள். இந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா, வாழ விட்டார்களா என் தங்கை கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கவிதை வாசிக்கிற மாதிரியான ஒரு ரிதம் அதுல இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் அது வந்து அன்னைக்கு வந்து பார்த்த எல்லாருமே பெருசா படித்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சாதாரண பாமர மக்கள் தான். ஆனா அந்த ரிதம் இருக்கு இல்லையா, அது வந்து காலகாலத்தில் நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அதை தாண்டி அதுக்குள்ள இருந்த கவித்துவம். அதுல வந்து இப்ப ஒரு குணசேகரன்கிற ஒருத்தர் அவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்துடைய பிரச்சனையை தான் பேசுறாரு. ஆனால் அதன் மூலமாக வந்து ஒரு பொதுவான சமூக பிரச்சனையை பேசுகிறார். அப்படிங்கிறப்ப வந்துன்னா இது வந்து என்னுடைய சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கி சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல. அப்படிங்கிறப்ப அது என்ன மாதிரியான ஒரு உவமை? அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறப்பயுமே வந்து ஒரு கவித்துவமான ஒரு விஷயத்தை ஒரு 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 வசனத்தில் வந்து வைக்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கலைஞர் நிரூபித்திருக்கிறார்.